மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க, நான் வைக்கிறேன் திரையில. இதுல உதயநிதி முக்கியம் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் முக்கியம் இல்லை. அது பக்கத்துல ஒரு லேடி உட்கார்ந்தாங்களா, இந்த லேடியை கொஞ்சம் பாருங்க. இந்த லேடி ஒரு வேலை பார்த்துருக்கு, அதை எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா தேன்மொழி. இந்த தேன்மொழி அவர்கள் சரியா ஒரு வாரங்களுக்கு முன்னாடி நீதிமன்றம் போறாங்க. யாரு? இந்த லேடி. நீதிமன்றம் போய் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. நான் தினமும் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கேன் சென்னைக்குள்ள. இந்த மாதிரி நான் ஒரு சமூக செயற்பாட்டாளர், நான் பொதுநலம் கருதி இந்த விஷயத்தை கொண்டு வரேன். நான் போயிட்டு வரும்போது இந்த ரிப்பன் பில்டிங் இல்லையா, அங்கே நிறைய பேர் நின்று போராட்டம் நடத்துற மாதிரி தெரியுது. அங்கே எதுக்காக நடத்துறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பொதுமக்களுக்கு பெரிய லெவலில் இடர்பாடாக இருக்குது. என்னால் தினமும் போயிட்டு வர முடியல. என்னுடைய மக்கள் சேவையை என்னால் செய்ய முடியல. என்னுடைய சமூக தொண்டை நான் ஆற்ற முடியல அப்படின்னு நிறைய ஆத்திரி வந்துருச்சு. அந்த பெட்டிஷனை எடுத்து நீதிமன்றம் அதன் அடிப்படையில் தான் 13, அதாவது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே, இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ரிப்பன் பில்டிங் முன்னாடி சென்னை மேயர் ஆஃபீஸ் இருக்கு, அது பக்கத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் நடத்துகிற இடம் இருக்கு இல்லையா, அது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது காரணத்தினால அது உடனடியாக அப்புறப்படுத்துன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. இப்போ எல்லா பேரும் என்ன சொன்னாங்க, யார் திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏங்க நாங்களாக நடத்தக்கூடாதுன்னு சொன்னோம், நீதிமன்றம் சொல்லிச்சு, நீதிமன்றத்தை செய்ய வேண்டியது எங்களோட வேலை, எனவே அப்புறப்படுத்தணும் இப்படின்னு ஒன்று உருட்டிக்கிறீங்களா. இப்போதான் கதைக்குள்ள வரும். அது என்ன அப்படின்னா, இது சமூக செயல்பாட்டாளரா, இதை வச்சு எவன்டா வழக்கு போட்டவன் இப்போ சொல்லுங்கடா. இதுதான் அந்த வழக்குடைய தீர்ப்பு. நீங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க. அந்த குறிப்பிட்ட பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அது நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கான நம்பர்ஸ் முதல் இருக்குது. நீங்க தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும். அதில் போய் நீங்க தேடினீங்கன்னா அதோடைய தீர்ப்பு சொல்லக்கூடியது இந்த தேன்மொழியின் அடிப்படையில் தான். இந்த தேன்மொழி கொடுத்த பெட்டிஷனில் 2வது பக்கத்தில் அவங்க தங்களுடைய திமுகவுடைய ஆதரவாளனும், திமுகவுடைய கட்சியில் தான் உறுப்பினராக இருக்கணும், திமுக கட்சியில் நான் இப்படி ஒரு குறிப்பிட்ட வட்டச்செயலா பகுதியில் நான் மகளிர் அணியில் இருக்கணும், என்னுடைய கணவர் திமுக இருக்காருனோ, இவங்களுடைய அப்பா திமுக இருக்காருனோ, அவங்க எல்லாம் திமுகவுடைய நிர்வாகிகள், திமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள் எதையுமே சொல்லாமல் மூடி மறைச்சிருக்கு. அப்போ இது நீதிமன்றத்தை ஏமாத்துற வேலை கேட்டா. நீ ஊரை ஏமாத்தி நீதிமன்றத்தை ஏமாத்தி எவ்வளவு தந்திரமா நீதிமன்றத்துக்கு போய் ஒரு சமூக செயற்பாட்டாளர் போர்வையில் போய் இந்த போராட்டத்தை காலி பண்றதுக்கு நீ தெளிவா நகர்த்திருக்க காய கரெக்டா. அப்போ ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய கட்சி தானே போலியாக ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த போராட்டத்தை தனக்கு எதிராக நடத்த தடுத்து நிறுத்துறதுக்காக, சட்டப்படி தன்னால் முடியாதுன்றதுக்காக வேற ஒரு குறுக்கு வழியை தேடுதுன்னா, தேடுறது எம்.கே. ஸ்டாலினா, உதயநிதியா, இல்லை சேகர் பாபு, மேயர் பிரியாவா? எனக்கு தெரிஞ்ச தேன்மொழி அவர்கள் மிக நெருக்கமாக இருக்கிறது சென்னை மேயர் பிரியா. இந்த மேயர் பிரியா ஓ வயசுக்கு நீ இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்க்கணும், நான் சொல்கிறேன் அடுத்த 10 வருஷம் நீ கருணாநிதியாக வந்துடுவேன். இப்போ இந்த தேன்மொழி நெருக்கமாக இருக்கக்கூடிய சேகர் பாபு, அதுக்கப்புறம் மேயர் பிரியா, அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டா செஞ்சு தெரிஞ்சு. நம்ம சேகர் பாபுக்கு சொல்ல வேணாம், இந்த போட்டோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்கள இணக்கமாக இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஒரே ஒரு லேடியை வச்சு எப்படி கேஸை முடிச்சாங்க தெரியுதா? எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்படி துப்புரப்படியாளருடைய விஷயத்த நீதிமன்றம் இரவோடு இரவாக காலி பண்ணுறதுக்கு ஆணையிடுறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் ஏன் வரக்கூடிய இந்த தேன்மொழி யாரு, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்க நோக்கம் நியாயமானதா, இதை ஏன் ஆய்வு பண்ணவே இல்லை? அப்போ நீதிமன்றம் பிழை இழைக்குதா? நீதிமன்றம் இதுல ஒரு சார்பு நிலை எடுக்குதா? இப்படி போனா யார் வேணா நடத்தலாமே, எந்த இடத்துல போராட்டம் நடத்த முடியாது. மக்கள் தங்களுடைய குறை கேட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடந்து வச்சுக்கோங்க, ஏதாவது சமூக செயல்பாட்டாளர்னு வந்து அந்த போராட்டத்தை எந்த போராட்டத்தை நிப்பாட்டிடலாமே. இது கூடவா நீதிபதிகளுக்கு தெரியல? அப்ப நீதிபதிகள் மீது மக்களினுடைய நம்பிக்கைன்றது அது நீதிமன்றமும் குலைக்குது. இது நான் சொல்லல, அந்த தீர்ப்பே அப்படிதான் ஒரு உருவகப்படுத்துது. நீதிமன்றத்தை பச்சையா ஒரு லேடி ஏமாத்திருக்குன்னா நீ என்ன போகணும்? அப்ப நீதிமன்றம் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அவங்களை ஏவி விட்ட மேயர் பிரியா மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் ஏவி விட்ட சேகர் பாபு, தந்திரம் பண்ண சேகர் பாபு மீது நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று நீங்க 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும். யார்? நீதிமன்றம். இல்லையா மக்களுக்கு இயற்கையாவே இந்த நம்பிக்கை முழுமையாக இழந்து போகும். இதை நீதிமன்றங்களின் பார்வையில் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தீர்ப்பை வாங்கினது மட்டும் கிடையாது, திமுகவுடைய பிளான தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கினது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக நைட்டா 5000 போலீஸ் அனுப்பி 55 பேருந்துகள் அனுப்பி எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. 2000க்கும் மேற்பட்டோர். அந்த 2000க்கும் மேற்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போகல, வடசெல்ல கைது பண்ணி தென்சென்னை கொண்டு போயிட்டாங்க, வேளச்சேரி கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு இடத்துல அடைக்கல, பல இடங்கள்ல அடைச்சிருக்காங்க. பல இடங்கள் எங்கேயும் அடைச்சிருக்காங்கன்னு பல பேருக்குமே தெரியவே தெரியாது. அந்த இடங்கள் எல்லாம் போதிய அளவுக்கு ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாத்தையும் அடைச்சு வச்சுருக்கான்னு சொல்லி எதுக்கு மீண்டும் சேரக்கூடாது. இந்த இடத்துல தான் சேகர் பாபு, மேயர் பிரியா சேர்ந்து போட்ட திட்டம் இருக்குல்ல, தேன்மொழியை வச்சு, அந்த திட்டத்தை நான் தெளிவாக புரிய வச்சு முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, முதல் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இவங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு அந்த இலக்காரமான புத்தி உனக்கு எங்கேது வருது? நான் கேட்குறேன். இந்த இலக்காரமான புத்தி இருக்கிறதுனால தானே இவங்கள்ட்ட என்ன பேச்சுவார்த்தை. இதே நீ மற்றவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பியா?
இதுல அரசு ஊழியர்கள் டீச்சர்ஸ், அதாவது ஆசிரியர்களை போராட்டத்தில் குதிக்கிறான், நீ பேச்சுவார்த்தை நடத்தாம இருப்பியா? இதுவே பொதுப்பணியாளர்களுடைய சங்கம் போராட்டத்தில் குதிக்குது, நீ பேச்சுவார்த்தை நடத்தாம இருப்பியா? ஜாக்டோஜியோ குதிக்குது, நீ பேச்சுவார்த்தை நடத்தாம இருப்பியா? அப்ப எங்க இருந்து துப்புரவு பணியாளர்கள் உனக்கு இலக்காரம் இருக்கு? எங்க இருந்து உனக்கு இலக்காரம் வருது? அப்ப இலக்காரமான பார்வை இருக்கிறதுனால மேற்கொண்டு எந்த டிஸ்கஷனும் கிடையாது, அவங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்ற முடிவுக்கு நீ வர. இந்த முடிவுக்கு வந்தது யாரு? சேகர் பாபு திமிர் பிடிச்சி ஓப்பனாவே பதில் சொல்றாரு, அவரோட பாடி லாங்குவேஜ் தெரியுது. அப்ப இந்த அரசாங்கத்தோட பார்வையில தூய்மை பணியாளர்கள் யாரு எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு புரியுதா? முதலாவது. ரெண்டாவது, இது மொத்தத்தையும் முடிச்சு கட்டணும் பேச்சுவார்த்தை நடத்தாமே. அப்ப பேச்சுவார்த்தை நடத்தாம முடிச்சு கட்டுறது எப்படி? முடிச்சு கட்டணும், புரிஞ்சுக்கோங்க, முடிச்சு கட்டணும். இதுக்கு தீர்வே கிடைக்கூடாது அவங்களுக்கு, பத்தி விடு. அப்ப இந்த தீர்வே கிடைக்கூடாது முடிச்சு விடுன்ற இடத்துல இவங்களோட திட்டம் தான் என்ன? அப்பதான் மூணாவது வருது. அப்ப இவங்களோட திட்டம் தான் என்ன? அப்படி ஒரு திட்டத்தை நம்ம போடுறோம்னா நம்மளோட திமுக கட்சியோட பேர் வந்துடக்கூடாது. வந்துருச்சு வச்சுக்கவே அந்த திட்டம் பலாலாயிரும். எனவே அந்த திட்டத்தை நம்ம தீட்டும் போது நம்ம திட்டம் இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த தேன்மொழி இழுத்துட்டு வர்றாரு யாரு? சேகர் பாபு மேயர் பிரியா உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போல எப்படி இந்த ஒட்டுமொத்த கலைச்சு விடுறது, கட்சி பேர் வராம நம்மளோட பேரும் போகாம கலைச்சு விடணும். அதுக்காக தேன்மொழி இழுத்து வந்திருக்கீங்க. அது தனம் ட்ரஸ்ட்ன்ற பேர்ல உள்ள வந்து அது ஒரு பெட்டிஷனை போட்டு காலி பண்ணி விடுறீங்க. அப்ப இது எல்லாமே தந்திரமா? அதுல ரொம்ப பெரிய தந்திரம் தெரியுமா? இப்படியா நம்ம நைட்டா முழுமையாக அப்புறப்படுத்தும் போது யாரும் இதுல அட்டென்ஷன், அதாவது யாருக்கு இதுல கவனம் ஈர்த்திடக்கூடாது. அப்ப எந்த நாள்ல எப்ப பண்றது? கூலி படம் வெளியாகுது அன்னைக்கு நைட்டு நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள்லாம் அந்த திரைப்படத்தில் கவனமா இருப்பாங்க, எனவே எவனும் கவனிக்க போறதில்ல. எனவே இந்த படம் திசை திருப்பி இந்த வேலையை முடிச்சு விட்டுருவோம். ரொம்ப முக்கியமாக கூலி படத்துக்கு நம்மளே ப்ரொமோஷன் வேலையும் பார்த்துருவோம். இதுல ஒருவேளை அது ப்ரொமோஷன் சரியா கிடைக்கலன்னு வச்சுக்கவே நம்ம செய்யற தில்லாலக்கடி வேலை தெரிஞ்சுட்டு இருக்காடி எம்.கே. ஸ்டாலினே யாரு முதலமைச்சரே நைட்டா லோகேஷ் பாபு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதோட போட்டோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆகா, முதலமைச்சர் கூலி படத்துடைய இயக்குநரை சந்திச்சார், தயாரிப்பாளரை சந்திச்சார். அந்த போட்டு கூலிக்கு போறான மக்களை கூண்டோட தூக்கிட்டு போயிட்டார். எவ்வளோ அழகான திட்டம் போடுற, நீ பண்ணேன்னு கூடாது, அதுக்கு ஒரு பேரே வெளியே வரல. ஆனா நைட்டா காலி போகணும், எந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் காலி போகணும். அப்படி கலைக்கிற மக்கள் திரும்ப ஒன்று விடக்கூடாது. இது எல்லா வேலையும் எவ்வளோ தெளிவாக பண்ற. இது எல்லாமே சதி திட்டம். ஒரு எளிய மக்களுக்கு எதிராக, இவருடைய பாட்டாளி மக்களுக்கு எதிராக ஒரு சதி திட்டத்தை உன்னால தீட்டி இந்த அளவுக்கு அழிக்கிறதுக்கு நீ முற்படுறேன்னா உன் ஆட்சியினுடைய அதிகார திமிர்னா என்ன தெரியுதா? இந்த உண்மைக்கு அப்புறமும் சேகர் பாபு அந்த பதவியில நீடிக்கிறது சரியா? மேயர் பிரியா அந்த பதவியில நீடிக்கிறது சரியா? ரெண்டு பேரையும் பதவி நீக்கம் செய்வாரா முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள்? இல்ல அவர் தான் சொல்லி இவங்க செஞ்சாங்களா? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பது நம்மளுடைய பொறுப்பு. இதற்காக போராடின நிலவு மொழின்ற வழக்கறிஞரையும் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு முந்தின நாளே அவங்க வெளியே விட அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் சவுக்குடைய முதலாவது மனைவி நினைக்கிறேன். சில இடங்கள்ல இல்ல திமுக எப்படி உருட்டுறானா, இல்ல இது நாங்க உருவாக்கின ட்ரஸ்ட்லாம் கிடையாது, இவங்களோட ட்ரஸ்ட்லாம் கிடையாது, வேற ஒரு கிறிஸ்தவரோட ட்ரஸ்ட் விடுறாங்க. அப்படி பார்த்தாலுமே அது லயோலா காலேஜ் இருக்க வேண்டியிருக்கும், அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஜெசூட் அமைப்பு இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த தனம் ட்ரஸ்ட் இல்லையா, அது இன்னொரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது, அது பார்த்தா ஜெசூட் அமைப்போடது, மதுரை பிரான்ச் ஜெசூட் அமைப்போடது. எனவே அதை இழுத்தாலும் பிரச்சனை வெடிக்குமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. உனக்கு என்ன இங்கே வேலை? சும்மாவே நீ திமுகவுக்கு முட்டு கொடுப்ப, இப்போ நீ வேற விதமாக முட்டு கொடுக்க வந்துட்டியா அப்படின்னு லயோலா காலேஜ் கேட்க வேண்டியிருக்கும். எனவே இந்த தனம் ட்ரஸ்ட்ன்றது யார் பண்ண வேலை அப்படின்னா திமுக காரன் தான், தேன்மொழி தான் பண்ண வேலை. பதிவோட இறுதியாக ரெண்டு நபர்கள் மீது நான் கடுமையான கோபத்தில் இருக்கேன். ஒருத்தர் யாருன்னா கூட்டணி கட்சியில் கூட திருமாவளவன், கம்யூனிஸ்ட், வைகோ. நீங்க 3 பேர் இருக்கீங்க பாரு, உங்க கட்சி அழிஞ்சாங்கன்னா அந்த சமூகத்தில் நல்லது நடக்கும். எனக்கு கேட்டு ஏன்னா அவ்வளோ கோபமா சொல்கிறேன் அப்படின்னா, திருமாவளவன் தன்னை எப்படி காட்டிக்கிறார் அப்படின்னா பட்டியல சமூக மக்களுடைய போராளியை தன்னை காட்டிக்கிறார். எனக்கு அப்படியே சில நேரம் தோன்றதில்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக அவர் வேலை வைக்கிறாரோன்னு. அவரும் ஒரு ஜாதி கட்சி தான் நடத்துறாரு, ஆனால் ஜாதி ஒழிப்புன்ற பேர்ல அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு நியாயமா சொன்னா திருமாவளவன் முழுமையாக தன்னுடைய பங்களிப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா? பங்களிப்பு கொடுக்கவே இல்லை. நைட்டா முழுமையாக அப்புறப்படுத்தியிருக்காங்க. அப்புறப்படுத்துறதுக்கு காரணம் யாரு? அந்த வழக்கை தொடுத்தவே எதன் அடிப்படையில் சதி திட்டம் திட்டாங்க. எல்லாத்தையும் ஆதாரத்தை வெளியிட்டாச்சா? இப்ப திருமாவளவன் பேசுவாரா? ஆனா பேச மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, இல்ல இந்த போராட்டத்தை வச்சு எங்களுடைய திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சி அந்த கூட்டணியை கலைக்கிறதுக்கு சில முயற்சி பண்றாங்க. எப்படி பேசுற? ஒரு நியாயமான போராட்டத்துக்கு உங்களால குரல் கொடுக்க முடியல, பட்டியல சமூகங்களுடைய குரலாக நாங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது கொஞ்சமா வெக்கப்பட வேணாமா? இதுல கம்யூனிஸ்ட் 25 கோடி வாங்கி உனைய அடமான வச்சதான் மிச்சம். அந்த போராட்டத்தை விட்டுட்டு தூய்மை பணியாளருக்கு நிறைய திட்டங்களை எம்.கே. ஸ்டாலின் செஞ்சிருக்காங்க, பிரச்சாரம் பண்ண மாட்டேன். ஏய் கம்யூனிஸ்ட், நீலாம் மனுஷனா கேட்கிறேன், 25 கோடிக்கு வித்துட்டேல, போய் அறிவாலயத்தில் பேசாம அங்கேயே உட்கார்ந்து தட்ட வச்சிரு, அதான் பெஸ்ட். இதுல கடைசியா 2வது நபர் நம்ம சூர்யா தான். இந்த சிவகுமார் குடும்பம் மாதிரி விஷம் பிடிச்ச குடும்பம் நான் பார்த்ததே கிடையாது. இங்க 4 வருஷமா நடக்கிற எந்த பிரச்சனையும் உங்க கணக்கு தெரியலையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த குதிச்சல யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில, ஏடிஎம்கே ஆட்சியில எது நடந்தாலும் இவர் தான் முதல் குரல். வேகமா முதல் குரல் மத்திய அரசுக்கு எதிராக, மாநில அரசுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாப்ல.
எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டே தெரிஞ்சாப்பன்னு வச்சுக்கவே. இப்போ எங்கே போற? ஒரு வார்த்தை பேச மாட்டேறியே. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு வார்த்தை நீ பேசலைன்னா அப்போ சூர்யா யாருன்றதை இப்போ பட்டவர்த்தமாக தெரியுது. அது என்ன அப்படின்னா, இந்த ஆள் தன்னுடைய பிழைப்புக்காக, தன்னுடைய பிழைப்பு வாதத்துக்காக, திரும்ப சொல்கிறேன், மக்கள் நலனே கிடையாது. மக்கள் நலன் இன்னைக்கு இருக்கும். அந்த மனசு கொஞ்சமாக துடிக்கணும்னு வச்சுக்கோங்க, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு பேச தோணும். அப்போ சூர்யா பேசலைன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய நலன் தான். 4 வருஷம் இருந்தோம், அவங்களுக்கு குரல் கொடுத்தா அவன் ஆட்சிக்கு வந்தா வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு 500-600 கோடி செட்டில் ஆகும். திரைப்படங்கள் மூலமோ ஏதோ மூலமோ நமக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் தானே விளையாட்டுருக்க. அப்போ நீயும் பணத்துக்காக வாயை வித்து புடைச்சிருக்க. உன் குடும்பம் அப்போ என்ன நேர்மையை பற்றி பேசுகிற? எனவே இதில் சூர்யா பேசி ஆகணும், திருமாவளவன் பேசி ஆகணும். எல்லா பேரும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரும் சூர்யாவுக்கு இந்த விஷயத்தை முழுமையாக, இதில் யார் யார் சதி திட்டம் திட்டினா, சேகர் பாபு, மேயர் பிரியா, இவங்க 2 ஏன் பதவி விலகணும், 2 பேரும் சேர்ந்து எப்படி இந்த போராட்டத்தை முடிச்சு கட்டுறதுக்கு நீதிமன்றத்தில் போய் சதி வேலைகளை பார்த்தாங்க, அதன் வழியாக நைட்டாக அப்புறப்படுத்தினால இது எல்லாத்தையும் எழுதி இப்போவாது குரல் கொடுங்க ஐயா, இப்போவாது குரல் கொடுப்பியா மாட்டையா அப்படின்னு சூர்யாவுக்கு முதலாவது இமெயில் பண்ணுங்க. அது இமெயில் ஐடி நீங்களும் தேட கிடச்சி வச்சுக்கவேன். இன்னொரு பக்கத்து திருமாவளவன் இருக்கார்ல, அவளுக்கும் பண்ணுங்க. இன்னைக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். பதில் என்ன? சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் பதவி விலகிறது தான். பதவி விலகணும், இல்லாட்டி எம்.கே. ஸ்டாலின் இதுக்கு உரிய பதில் சொல்லணும்.